ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் என்ரிச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எல்லா காய்கறியோடும் முட்டையும் சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே யம்மியாக இருக்கும். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 15 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி இல்லைனா துருவி இது கூட சேர்த்துக்கலாம். கைப்பிடி நிறைய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட நீங்கள் எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேப்சிகம் சேர்த்துருக்கேன், முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன், கேரட் சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அது கூடவே வதக்கி எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் இருக்கும். சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 80% வந்து காய்கறிகள் அதிலே நல்லா வெந்துடும். வேணும்னா தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நடுவில் கொஞ்சமாக ப்ளேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டைக்கலவை, அதை எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து எக் கிராம்பிள் மாதிரி ஆகும். இப்போ அந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பொலன்னு உதிராக இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதுக்கான பேஸ் ரெடி. நெக்ஸ்ட் இது கூட சேர்க்கக்கூடிய மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான் இதில் ஆட் பண்ணுறேன். அதனால தான் சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்குன்னு சொன்னேன். இப்போது சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துடலாம். அடுத்ததாக க்ரீன் சில்லி சாஸ், அதாவது பச்சை மிளகாய் விழுதியும் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் இதையும் சேர்த்து இது 2 மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சாஸும் ஆட் பண்ணல. இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி நல்லா கமகமன்னு ஒரு பேஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது கூட பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா நார்மல் பொன்னி புழுங்கரிசி நீங்கள் எது லஞ்சுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸை வந்து வடித்து உதிராக வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காய்கறி முட்டை கலவை எல்லாமே சேர்ந்து அந்த ரைஸோடு நல்லா மிங்கிள் ஆகி நல்ல ஒரு பிளெண்ட் ஆகி வந்திருக்கணும். அவ்வளோதான். கடைசியாக வெள்ளை மிளகுத்தூள் இது இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மேலாப்பில் தூவி சேர்த்துக்கு. கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையை இது கூட சேர்த்திங்கன்னா அருமையான வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் மசாலா மட்டுமே வச்சு செஞ்சது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எல்லா காய்கறியோட முட்டைக்கலவையும் சேர்த்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஒரு ஃபுல் ப்ரோட்டீன் லஞ்ச் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஈவினிங் காலியாக தாங்க வரும். ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டியான நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு எக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.